ஹாய். மாட்டுப் பொங்கல் வந்துருச்சா? ரெடி ஆயிட்டோமா? ஆயிட்டோம். நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா? மாட்டுப் பொங்கல் மஞ்சரட்டுக்கு போகலாமா? வாங்க கிளம்பலாம். இன்னைக்கு வாங்க மஞ்சரட்டுக்கு கிளம்பியாச்சு. உளுப்பூடி போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் ஏற்கனவே போயிட்டார். அவர் நான் இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த தை திருநாள் அப்படிங்கிற ஒரு நாள் வந்து என்னான்னு இன்னைக்கு யாருக்கெல்லாம் சந்தோஷமான நாட்கள் தெரியுமா? யாருக்கு சந்தோஷமான நாட்கள் அப்படின்னா, மாடெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப கோபமாக இருக்கும். யார் வர்றாங்க, யார் சிக்கிறாங்க, யாரை போடுவோம், யாரை விடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இன்றைக்கி மாடெல்லாம் ரொம்ப ஆக்ரோமாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த நாய் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நாய், ஆடு, மாடு, கோழி குஞ்செல்லாம் இன்றைக்கி எல்லாம் குளியாட்டுவாங்க காலையில். பார்த்துக்க, கிராமத்தில் ஆற்றுல எல்லாம் போய் இன்னைக்கு குளியாட்டி நல்லா பொட்டு வச்சு அவங்களோட சந்தோஷம்தான் இன்றைக்கி நம்மளுக்கு. அப்படி தானேங்க? ஆமாம். இந்த நாய் என்ன பண்ணும்னா, அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க, காத்திய வந்துருச்சு, காஞ்ச வய காத்திய காஞ்ச வய காத்திய அப்படின்னு சொல்லுவான். தீபாவளி வந்துருச்சு, தீபாவளி தீஞ்ச வய தீபாவளி அப்படின்னு சொல்லுமா. பொங்கல் வந்துருச்சுன்னா அந்த நாயெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குமா. நாய், மாடெல்லாம் கோபமாக இருக்குமா, நாய் சந்தோஷமாக இருக்குமா. ஏன்னா அந்த நாய் சொல்லுமா, கார்த்திகை வந்தாலே காஞ்சு போய் கிடப்பாங்க, என்ன காய்கறி சமைச்சாலும் இவ்வளோண்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்குமா. தீபாவளி வந்துருச்சுன்னா அந்த தோசையும் ரொட்டியும் சுட்டு சுட்டு தோசைக்கல்ல தீஞ்சாலும் கூட விட மாட்டாங்க, அவங்கதே சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்குமா. ஆனால் இன்றைக்கி இந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது வந்து நாய்க்கு ரொம்ப சந்தோஷமான நாளாம். என்னன்னா, மகராசன் பொங்க மாட்டு பொங்க இன்னைக்கு மனசார சாப்பிட்லாமடா அப்படின்னு இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குமா அந்த 2 நாளும். அப்போ அந்த மாட்டு பொங்கல்னாலே எல்லார் வீட்லேயும் பொங்கல் 2 பொங்கல் வச்சு எல்லோரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. யாரும் சாப்பிடாமையே தூக்கி கீழே போட்டுவாங்க. அப்படிங்கிறனால அந்த பொங்கலெல்லாம் அந்த நாய் சாப்பிடக்கூடிய நாட்கள் தான். அது வந்து இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் மகராசனாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி, மாட்டுப்பொங்கல் வந்துருச்சு, இன்றைக்கி மனமாற மகராசனாக சாப்பிட்டு செழிப்பமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நாய் நினைக்குமா. பார்த்தீங்களா? நம்ம எப்படி இன்றைக்கி செழிப்பமாக இருப்போம்? மஞ்சரட்டுக்கு போய் யார்கிட்ட மாடு பிடிச்சி மாடு பிடிக்கிற வீரர்களை காமிச்சு இன்றைக்கி யாரெல்லாம் மாட்டுக்கிட்ட குத்து வாங்குறோன்னு தெரியாதான். அப்படி உள்ள காலத்தில் நம்ம இருக்கோம். பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். கிளம்பிட்டோம் மஞ்சரட்டுக்கு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு.